ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ராஜி சமையல் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்காக கிளம்பி ரெடி ஆகிட்டோம். அது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் தான். இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற அஸ்தலிங்க சுவாமிகள்னு சொல்கிற ஒரு சித்தர் கோயில். இது 175 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறது மக்களுக்கு பழிச்சு போய் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சித்தராகவே மக்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவர் லிங்கத்தை தன்னுடைய நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இங்கேயே ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லப்படுது. அவர் எந்த இடத்துல ஆனாரோ அந்த இடத்துல ஒரு லிங்கம் வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனேவே அந்த சித்தர் நமக்கு அதை சரி பண்ணி கொடுத்துருவார். உடனேவே அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு நான் காஞ்சிபுரம் வந்தப்போ இந்த கோயிலில் தான் நான் சிவனை ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். எப்படின்னா அங்கே நான் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம் அப்படியே போயிட்டு அது ரிட்டன் வரும்போது அந்த கோயில் தினமுமே என் கண்ணில் படும். சரி, ஒரு நாள் அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா நான் வந்த புதுசில் சொந்தங்களை விட்டு, உறவை விட்டு, ஊரை விட்டு, சொந்த ஊரை விட்டு எங்கேயோ வந்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு விதமான பயம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் நம்ம நல்லா இருந்தாலும் அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக சாமிக்கிட்ட போய் நம்ம வேண்டணும்னு நினைப்போம். அப்படி நான் ஃபஸ்ட்டு வேண்டின கோயில் இந்த கோயில் தான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு சித்தர் கோயில்னு சொல்லிட்டு. இங்கே எங்கே இருந்தோ மக்கள் இங்கே நிறைய வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் நிறைய செலுத்திட்டு போகிறாங்க. ஸோ அந்த கோயிலில் கும்பாபிஷேகம்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதை நான் பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் நான் கிளம்பி போகிறதுக்குள்ளேயே அது முடிஞ்சிச்சு. ஆனால் நான் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், பசங்க நம்ம லேட் ஆகிடுச்சு, எனக்கு தெரியாது, அந்த கோயிலுக்கு இந்த கும்பாபிஷேக தண்ணி அந்த தலையில் தெறிக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது அவர் காதில் விழுந்துருச்சோ என்னவோ, கடவுள் காதில். நான் போய் அந்த கோயிலை என்ட்ராகிறேன், உடனே சடார்னு என் தலையில் தண்ணி தெரிச்சுது. அதுக்கப்புறம் பார்க்குறேன் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்கள காணோம். ஐயோ, நமக்கு மட்டும் தெரிச்சுது, அவங்கள காணுமேன்னு திரும்பி பார்த்தா செகண்ட் டைம் ஊற்றும் போது அவங்க தலையிலுமே அது பட்டது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம நினச்சது நான் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சில வேண்டுதல்களை அவர்கிட்ட செலுத்திட்டு கோயிலை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கே காலையில் பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கோயில் நிர்வாகத்திடம் காணிக்கை செலுத்திட்டு வந்தார். அதுக்கப்புறம் அங்கே தயிர் சாதம் போட்டாங்க. அதை வாங்கி காலையில் டிஃபன் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா 2 புக்கு கொடுத்துருக்குறாங்க. தம்பி பிறந்ததுக்கப்புறம் நான் முருகரை வேண்டினதுக்கப்புறம் தம்பி பிறந்தான். ஸோ அதனால் முருகரையும் நான் நிறைய வேண்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு ஒரு ஃபீல், ஐயோ நம்ம சிவனை மறந்துட்டோமோங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அங்கே கொடுத்த புக்கை பார்த்திங்கன்னா சிவமுருக கவசங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிவன் நான் உன்னை விட்டு போகல, உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு என் கூட பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அப்படியே அங்கே கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த சந்தோஷத்தோடையே ஒரு சில ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு நம்மளுடைய சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.